உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அன்பு நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் நாம் சனிப்பெயர்ச்சி பலன் பற்றி பார்க்க போகிறோம். வருகிற 2023 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனி பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த சனி பகவான் பற்றி கூறணும்னா, இவர் ஒரு நீதி நேர்மைக்கான நீதியை வழங்குபவர். அதாவது ஒருவர் தவறு செய்தால் கரெக்டாக இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி, இல்லை ஜாதக ரீதியான சனி திசை ஆரம்பிக்கும் பொழுதோ கரெக்டாக அந்த தவறான கர்மத்திற்கான பலனை, தண்டனையை கொடுத்து விடுவார். அதனால் இவரை நம்ம நீதிமான் சொல்கிறோம். சனி மேஷத்தில் நீச்சமாகிறாரு, துலாத்தில் உச்சமாகிறாரு. ஸோ சனி ராகுவை போல் செயல்படுவார், ராகு சனியை போல் செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு கூற்றும் உண்டு. அதனால் எப்பொழுதுமே ராகு திசையிலும் கூட ஒரு தண்டனையை கொடுக்கணுன்னா அந்த டைமை கூட ஆக்குபைட் பண்ணிவிட்டு அதற்கான தண்டனையை கரெக்டாக கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் சனியின் காரகத்துவமாகும். இவர் ஒரு பெருங்கோள். அதே மாதிரி ஒரு நீல வண்ணம், கருநீல வண்ணம் அல்லது கருமை நிறம் படர்ந்த ஒரு கோளாவார். இவர் கொஞ்சம் மெதுவாக தான் மற்றவங்கெல்லாம் 1 வருட பயிற்சி, 1.5 வருட பயிற்சி, மாத பயிற்சி, நாள் பயிற்சி அப்படி இருக்கும் பொழுது சனி பகவான் மட்டுமே 2.5 வருடம் தனது கிரக நிலையை மாற்றிக்கொள்கிறார். அதனாலவே அவர் மூவ் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பாவகட்டத்தின் மேல் கோச்சார ரீதியாக அவர் மூவ் பண்ணும்பொழுது ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுவார். அதனாலே மற்ற கோள்களுடைய ஒளித்தன்மை தாக்குதல் அந்த பாவகட்டத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலேயே இந்த சனி பகவானுக்கு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. மற்ற கோள்களையும் அதோட ஒளித்தன்மையுமே நம்ம ஜாதக கட்டத்தோட இல்லை நம்ம மேலே படிகிறதுக்கான வாய்ப்பினை இவர் தடுத்துடுறாருங்க. இவர் ஒரு வயதில் மூத்தவரை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தில் வராது. நம்ம பார்க்குற ஒரு கீழ்நிலை தொழில் செய்கிறவங்க, ஒரு ஏவலால் அல்லது பிஷை எடுப்பவர்கள், முடம், அந்த மாதிரி சேலஞ்சு பீப்புள் அப்படி சொல்லுவாங்க. இவங்க வயதானவர்கள், நடக்க முடியாதவர்கள், இவர்கள் எல்லாமே சனியின் காரகத்துவத்தில் நம்ம சொல்கிறோம். அப்போது நம்ம ஒரு பரிகாரம் சொல்லும் பொழுது இன்னாருக்கு இந்த நேரத்தில் அன்னதானம் விடுங்க அப்படின்னு சனி பகவானுக்கான ஒரு காரகத்துவம் சொல்கிறோம். அதே சமயம் சனி பகவான் இரும்பு உலோகத்தில் ஆதிக்கம் பெற்றவர். ஸோ இரும்பு தானம், அந்த 2 சக்கர வண்டி வாகனம் அதெல்லாம் தானம் கொடுக்கும் பொழுது அந்தந்த டைமில் அதுக்கான பரிகாரத்தை ஆக்டிவேட் பண்ணி சனி பகவானை நம்ம கொஞ்சம் நல்லவராகவும் மாற்றிக்கொள்கிறோம். இந்த சனி பகவான் 3, 6, 11 இந்த இடத்துல இருந்தால் மிகச்சிறப்பு. எப்போவுமே பாபருக்கு 3, 6, 11 இருக்கிறது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். சரி, எல்லாம் சொல்லிட்டோம். இப்போ அடுத்து என்னென்னா, இதே சனி பகவான் சில லக்னங்களுக்கு நல்லவராகவும் இருப்பார். அந்த லக்னங்கள் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுஷு, அப்புறம் மீனம், இவர்களுக்கு கூட நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய இடத்துல சனி பகவான் கண்டிப்பாக இருக்கிறாருங்க. ஆனால் என்னென்னா, சனி ரிஷப லக்னத்துக்கு இப்போ தர்ம கர்மாதிபதி யோகத்தில் வராரு. மிதுன ராசிக்கு இப்படி சொல்கிறீங்க, அஷ்டம சனி ரொம்ப படுத்துதுன்னா, இதே நீங்கள் ஒரு விருச்சக ராசிக்காரரையோ, ஒரு கடக ராசிக்காரரையோ, ஒரு சிம்ம ராசிக்காரரையோ நீங்கள் பார்த்து அஷ்டம சனியில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களான்னு கேட்டால் அவங்க அந்த வார்த்தையை சொல்லக்கூட பயப்படுவாங்க. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது மிதுன ராசிக்கெல்லாம் அவ்வளவாக படுத்த மாட்டார், ரிஷப ராசிக்கெல்லாம் அவ்வளவாக படுத்த மாட்டார். சனி பகவானுக்கு பயப்படணும்னா வேணவே வேணாம். நம்ம தெரிந்தே ஒரு தவறை செய்யாத பொழுது, தெரிந்தே பிறர் மீது ஒரு பழி சொல்லாத பொழுது, வீண் பழி சுமத்தாத பொழுதும் சரி, அதே சமயம் பிறரோட சிவன் சொத்து அப்படின்னு சொல்கிற ஒரு அடுத்தவங்களுடைய சொத்து அதை அபகரிக்காமல் இருந்தாலும் சரி, வீணான அடுத்தவர் பணத்திற்கோ இல்லை ஒரு கெட்ட காரியத்திலோ ஈடுபடாமல் இருந்தாலும் சரி, சனி பகவான் தாக்கத்தை நினைத்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு சிம்பிள் ரெமடி தான். எப்போவுமே நம்ம தனி ஒழுக்கம்,
மனதில் எப்போவுமே வந்து எதற்காக நியாயமான ஆசைகளை வளர்த்து கொள்வதன் மூலமே சனி பகவானுக்கு நம்மளை வச்சு ஆக்டிவேட் பண்ணி ஒரு எளிய பரிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த சனி பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு கோயில் அப்படின்னா குச்சனூரும் திருநள்ளாரும் சொல்கிறாங்க. ஸோ 2 இடத்துலையுமே வந்து சனி பகவானுக்காக பரிகார தலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லெண்ணெய் எள்ளில் வந்து வாசம் செய்பவர் சனி பகவான். ஸோ இந்த நல்லெண்ணெயை தேய்ச்சி அந்த அரப்பு தேய்ச்சி சனிக்கிழமை குளிப்பதன் மூலம் தான் வந்து இவரை கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு நினச்சிப்பாராம். அந்த ஒரு கசப்பு, பாவக்காய் எடுத்துக்கிற கசப்பு, இந்த சுண்டைக்காய் சாப்பிட்றது, இந்த மாதிரி கசப்பான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறதன் மூலமும் அவர் என்ன திருப்தி அடைஞ்சிருவாருன்னா, நம்ம இவனுக்கு ஒரு கசப்பான ஒரு மூமெண்ட்டை கொடுத்துட்டோம், பிறகு தண்டிக்க வேணாம் அப்படிங்கிற விலகுதல் வாய்ப்பு இருக்கிறதுனால தான் சனிக்கிழமை சனி நீராடு நல்லெண்ணெய் வச்சு இல்லைன்னா வந்து அரப்பு வச்சு குளிங்க, பாவக்காய் சாப்பிடுங்க, பாவக்காயும் நெல்லிக்காயும் சேர்த்து சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து ஒரு பரிகாரமாக நம்ம கொடுக்குறோம். பெரும்பான்மையாக சனி பகவானுக்கு பிடித்த ஒரு பரிகாரம் என்னென்னா அடுத்தவருக்கு உதவுவது. ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை தானம் கொடுப்பது, சக்கர வாகனம் கொடுப்பது, அப்புறம் வந்து இரு சக்கர முடவருக்கு உதவுவது, ஏழ்மை நிலையில் ஏவலாளிகளுக்கு உதவுவது. மேக்சிமம் இந்த ஏடிஎம் சர்வீஸ் ஓரியன்ட் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, அதாவது காவல் இல்லாமல் சர்வீஸ் ஓரியன்ட் யூனிஃபார்ம். இந்த தெருக்கூட்டுறவங்க இல்லைன்னா வந்து ஆட்டோக்காரரு, வாட்ச்மேனு, அந்த மாதிரிலாம் ஏடிஎம் வாசலில் இருக்கிறவங்க, இவங்கள்லாம் வந்து சனி பகவானோட காரகத்துவமாக தான் வராங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பொதுப்படையான ஒரு நல்லது செய்யும் பொழுது, போகும்போது ஒரு பிஸ்கட்டோ டீயோ ஒரு ஆஃபர், காஃபி வாங்கி ஒரு ஆஃபராக கொடுக்கும் பொழுது, நல்ல நாள் பெரிய நாளில் வீட்டில் சமைச்ச உணவு, நம்ம வீட்டில் சமைச்ச உணவு வந்து அவர்களோட ஷேர் பண்ணிக்கிறது, சாப்பாடு போடுறது, இது எல்லாமே வந்து சனி பகவானுக்கு உரிய பரிகாரம். இது இல்லாமல் நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஒரு வீடு கட்டுவாங்க, அந்த மேஸ்திரி சித்தாள் எல்லாருக்குமே அந்த வீடு கட்டி முடித்தோன்னா அவங்களுக்கான உணவு வந்து அந்த கிரகப்பிரவேசத்தில் போடுவாங்க. இதெல்லாமே வந்து அவங்கள உடல் ரீதியாக துன்பப்படுத்தி நம்ம ஒரு சொந்த வீடு கட்டிட்டோம் அப்படிங்கிறத ஒரு பரிகாரம் மூலம் அந்த தோஷத்தை நிவர்த்தி செஞ்சுக்கிறதுக்காகவும் தான். அது மாதிரி வீட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு போடுறது, ஒரு வேளை சாப்பாடு போடுறது எல்லாமே இதை முன்னிட்டு தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்போ சனி பகவானுக்கு இனி ஏன் பயப்படணும், எதற்காக பயப்படணும்னு விளக்கங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே தெரிஞ்சிருக்கும். சனி பகவான் வந்து ஈஸ்வரனின் ஒரு சனைச்சரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஈஸ்வர பட்டத்திற்கு இந்த நவகிரக கோள்களில் வந்து ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் வந்து நம்ம சனி பகவான் தான். ஏன் அப்படின்னா எப்போவுமே ஈசன் வந்து நம்மளை எல்லாருமே பிள்ளைகளாக தான் பார்ப்பார், அதனால் தண்டிக்க மனசு வராதான். அதனால் அந்த தண்டிக்கக்கூடிய அந்த பார்ட் டைம் ஜாபை வந்து சனி பகவானுக்கு கொடுத்துட்டதா நம்ம கதைகள்லேயும் புராணங்கள்லேயுமே சொல்லியிருக்காங்க, நமக்கு அதை பழக்கப்படுத்தியும் செய்திருக்காங்க. அப்போது தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நீதிமான், ஒரு கோர்ட் அப்படிங்கிற இடத்துலையுமே வந்து சனி பகவான் வந்து கண்டிப்பாக தன்னோட நிலையை வந்து கொடுப்பார். ஸோ இப்போ எந்த 7.5 சனியானாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும், அஷ்டாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, கண்ட சனியார் எதுவாக இருப்பினும் இந்த சனி தசை வந்து தப்பான இடத்துல இருந்து நடத்துது, அப்படி திரிகோணத்தில் இருந்து நடத்துது, இப்படி எதுவாக இருந்தாலும் சில லக்னங்களுக்கு வந்து திரிகோணத்தில் இருக்கக்கூடாது, இருந்து நடத்துது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் எந்த ஒரு தவறையும் செய்யலாம். இந்த பிறவியில் எந்த ஒரு தவறையும் செய்யலைன்னா கண்டிப்பாக வந்து தண்டனைகள் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் முற்பிறவி பயன் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக தண்டனைகள் உண்டு. அது கூட இந்த பிறவியில் நம்ம செய்கிற தான தர்மத்தினால அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ சனி பகவானை பற்றி ஒரு சின்ன விஷயம் கொடுத்தாச்சு. இனி 2023லேருந்து 2026 வரை சனி பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். அன்பு துலாம் ராசி நேயர்களே, வருகிற 2023 17ஆம் தேதி ஜனவரி மாதம் சனி பகவான் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகிறார். அதாவது உங்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து சுகஸ்தானம், சொத்து ஸ்தானம், வண்டி வாகன ஸ்தானத்திலேருந்து பூர்வ புண்ணியம், பூர்வீகம் அப்படிங்கிற இடத்துக்கு பயிற்சியாகிறாருங்க. இது துலாம் ராசிக்கு சனி பகவானை பற்றி எந்த பயமும் தேவையில்லை. துலாம் ராசிக்கும் சரி, துலாம் லக்னத்துக்கும் சரி, சனி பகவான் வந்து ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்திற்கும் உடையவர்.
அப்போது இவர் வந்து தர்ம கர்மாதிபதி யோகத்துலேயும் ரிஷப லக்னத்துக்கு வராரு. அதற்கும் வந்து சுக்கிரனே அதிபதி, துலாம் ராசிக்கும் சுக்கிரனே அதிபதி. ஸோ ஓரளவு சுக்கிர பகவானுக்கு, புதன் பகவானுக்கு, ராகுவிற்கு தனுசு மீனத்தில் பிறந்த குரு பகவான் சார்ந்த ராசியினருக்கு சனி வந்து நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு ராசிநாதனாகவே வராரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் தன்னோட பார்வையால் உங்களின் களத்திர பாவத்தையும் லாபஸ்தானத்தையும் தன குடும்ப வாக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் பாவத்தையும் பார்க்குறாருங்க. ஸோ இதில் எல்லாம் உங்களுக்கு கெடுதல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆம் இடத்திற்கு வராரு. 11 இருக்கும் கிரகங்கள் அனைத்தும் நன்மை செய்யும். நம்ம வந்து எப்போவுமே அதை ஒரு கம்பேரிசனாக பார்க்கணும். உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்காருன்னு பார்த்துக்கணும், காலபுருஷ தத்துவத்திற்கு எத்தனாம் இடத்துல இருக்காருன்னு பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும்போது நன்மை பெறக்கூடிய ராசியில் துலாம் ராசியும் ஒன்று. அப்போது இந்த 11ஆம் இடத்தில் இருக்கும் இந்த 11ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் இடத்தை பார்க்கும், 2ஆம் இடத்தை பார்க்கும் சனி பகவான் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா, விதிப்படி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய திருமண வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுப்பார், கெடுக்க மாட்டார். ஏன்னா இங்கே 7ஆம் பார்வையாக 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கும் பொழுது முதல் தாரம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு 2ஆம் திருமண வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் சனி பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு செயல்படுவார். மேக்சிமம் குடும்பம் சம்பந்தமான விஷயமே இந்த 2.5 ஆண்டுகள் அல்லது இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி வந்து ஒரு 10 மாதங்களுக்கு ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸை கொடுத்தாலும் கூட நல்ல ப்ராசஸாக அதை மாற்றுறதுக்கு, நிலையான ப்ராசஸாக மாற்றுறதுக்குரிய அனைத்து வகையும் சனி பகவான் உங்களுக்கு செய்து கொடுப்பார். இதில் நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயங்கள் இருக்குது. அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுப்பது, அதை இப்போ தவிர்த்துக்கலாம். நல்லது தான் செய்கிறாரு, இருந்தாலும் அனாவசியமான சில விஷயங்களை தவிர்த்து கொள்ளலாம். வீடு இருக்கும் பொழுது இன்னொரு வீடுக்காக முயற்சி செய்யும் அந்த விஷயத்தை தவிர்த்துக்கலாம். வீடை இடிச்சிட்டு கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்க, இல்லை வீட்டுக்கு மேலே ஒரு மாடி கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அதை தவிர்த்துக்கலாம். திருமண வாழ்க்கையில் வந்து உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக் கொண்டு கண்டிப்பாக திருமண வாழ்க்கைக்கான ஒரு மூவான் செய்வாங்க. அதிலிருந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் மாற்றி அமைச்சுக்கலாம். இரண்டாவதாக துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து இந்த 11ஆம் இடத்தை பார்ப்பதுனால ஒரு சில ஆசை அபிலாஷைகள், அதாவது இந்த வருடம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், இந்த வருடம் வந்து ப்ரமோஷன் கிடைக்கும், ப்ரமோஷனில் ஒரு பண விஷயம் வந்து நிறையா கிடைக்கும், அதை வச்சு நம்மள இந்த ஒரு டூர் போகலாம், இல்லைன்னா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடலாம், இல்லை எப்போவுமே நமக்கு வந்து இந்த வருடம் 10,000 லாபம் வந்தது, அடுத்த வருடம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் 20,000 லாபம் வரும் அப்படின்னு ஒரு சிறு மனக்கணக்கு இங்கே பிழையாகும் வரும். ஆனால் வந்து அந்த லாபம் எப்படி வரும்னா, இருக்கிற அந்த 10,000மே 2,000, 4,000, 6,000 அப்படி விட்டு விட்டு வரும். இது வரைக்கும் ரெகுலராக பணம் கொடுத்துக்கிட்டு இருந்த முதலாளிகளையே 2 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா லேட் பேமெண்ட் மாதிரி கொடுப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. கவர்மெண்ட் உத்தியோகத்திற்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வருடம் உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இரண்டாவது வந்து இரண்டாவது குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு திருமணம், அந்த இரண்டாவது குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, இரண்டாவது திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது, காதல் திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் புதுசாக இந்த வருடம் தான் ஒரு காதலை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அந்த காதலில் அதிகமாக நீங்கள் எதிர்பார்ப்பது வந்து சண்டை மட்டுமே. அதே மாதிரி 2023க்கு அப்புறம் ஒரு கல்யாணம் நடக்குது, உங்களோட கல்யாணம் நடக்குதுன்னா சில பரிகாரங்கள் செய்து கொண்டு அந்த கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ உங்கள் குழந்தைக்கான படிப்பில் வந்து சில தொய்வு நிலைகளை இந்த சனி பகவான் கொண்டு வருவார். முதல் குழந்தைக்கான படிப்பில் தொய்வு நிலையை கொண்டு வருவார். முதல் குழந்தை உங்கள் சொல் பேச்சை கேட்காம வேறு சில விஷயங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு, சண்டை சச்சரவு, உங்களை விட்டு பிரிதல்,
அந்த மாதிரி ஒரு சில நிர்பந்தங்களை இந்த சனி பகவான் உங்களுக்கு தருவார். அப்போல்லாம் நீங்கள் சனி பகவானுக்காக பரிகாரங்கள் நிறையா சொல்லப்பட்டிருக்க, பொது பரிகாரம் எடுத்துக்கலாம். இல்லைனா ஜாதக ரீதியாக ஒரு பரிகாரம் எடுத்து அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் குழந்தையோட ஜாதகத்தை பார்த்து அந்த விஷயமாகவும் பரிகாரம் செய்து அதற்கான ஒரு பலனை கொடுக்கலாம். சரி, இது இல்லாமல் வித்தைஸ்தானம் பயில்றோம், நாங்கள் ஒரு ஆராய்ச்சி படிப்பில் இருக்கோம், எங்களுக்கான அந்த விஷயம் கைக்கூடி வர மாட்டேதுன்னா அதெல்லாம் இப்போ கைக்கூடி வர்றது சில சங்கடங்களே. ஏன்னா 5ல் சில நுண்ணறிவான விஷயமும் ஆராய்ச்சிக்குரிய விஷயமும் தன்னார்வத்தோடு படிக்கக்கூடிய தன்னைத்தானே அறிவாளியாகக்கூடிய சில நிலைமையெல்லாம் இந்த 5வது பாவத்தில் இருக்குது. அதுக்கான பாவம் சனி பகவான் இருப்பதனால சற்று கெட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாருங்கள், துலாம் ராசிக்கு 4 கூடியவும் அவர் தான், 5 கூடியவரும் அவர் தான். அதனால் நம்ம ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் மகர ராசியிலிருந்து உங்களுக்கு நன்மை செய்வதை காட்டிலும் கும்பராசிக்கு போய் நிறைய நன்மைகளை கண்டிப்பாக செய்வார். இப்போ சொத்து இருக்கிற சொத்து அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயார் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி சரியாக சாப்பிட முடியல, சொந்த தொழில் முன்னேற்றமே வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல செய்திகள் காத்து கொண்டிருக்கிறது. சொந்த தொழில் அதுவாகவே முன்னேற்றம் அடைந்து ஒரு நல்ல நிலைமையை தனக்கு ஒரு சிறு விஷயம் ஊர்க்காரங்களாக பாராட்டப்பட்டு நிறைய வாய்ப்புகள் வர உங்களுக்கு பொதுஜன தொடர்பு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கும் சரி, இல்லைன்னா இந்த அழகுக்கலை நிபுணர்கள் அவர்களுக்கும் சரி, 1க்கு 2 பிரான்ச்சஸோ இல்லைன்னா ஒரு இப்போ நீங்கள் ஒரு வெட்டினரி டாக்டராக இருக்கீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இன்னொரு பெட் கிளினிக் திறப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ஜாஸ்தி இருக்கிறது. மேற்கொண்டு படிப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அடிப்படை கல்வியிலேருந்து நாங்கள் உயர்கல்வி முடிச்சுட்டு அதுக்கு மேலே வெளிநாட்டுக்கு போய் கல்வி படிக்க முயல்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகளும் அதற்கான சந்தர்ப்பங்களும் நிதி உதவிகளும் அதற்கான வழிகாட்டுதலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசிக்கு அதிகம் உள்ளது. துலாம் ராசிக்கு இந்த தடவை பொன்பொருள் சேர்க்கை உண்டு. அடமானத்தில் வச்சிருக்க நகையை மீட்கும் அளவிற்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டு. ஏன்னா குருவும் நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்கார், சனி பகவானும் நல்ல பொசிஷனில் தான் இருக்கார். ரெண்டாவது வேலை செய்பவர்களுக்கு மட்டும் சில நேரங்களில் அந்த உத்தியோக என்ன சொல்கிறது உற்சாகம் கிடைக்காது. உற்சாகம் கிடைக்காதனால ரொம்ப நீங்களே உங்களை தாழ்வு மனப்பான்மையில் சிக்கி தவிக்கும் ஒரு நிலைமை வரலாம். அது அப்போல்லாம் வரும்பொழுது சனி பகவானுக்காக பரிகாரங்கள், நல்லெண்ணெய் விளக்கு போடுறது, தயிர் சாதம் கொடுக்கறது, செருப்பு இல்லாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாமே ஒரு பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு இந்த வருடம் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் சனி பயிற்சி மிகவும் நன்றாக இருக்குது. இருந்தாலும் அப்பப்போ இந்த தொய்வு நிலையில் கேது உங்களோட ராசியில் இருக்கிறதுனால ஆரம்ப காலகட்டத்தில் சனியும் இப்படி பயிற்சியாகி ஒரு 5ல் இருக்கிறதுனால குழந்தைகளிடமிருந்து தனிமைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. காதலியிடமிருந்து தனிமைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அந்த நிலைமையில் மட்டும் மனசோர்வாக இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமையோ திங்கக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ விநாயகர் கடவுளை பாற்று வழிபாடு செய்யுங்கள், அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யுங்கள், சகுன சாஸ்திரங்கள் நிமின சாஸ்திரங்களை கொஞ்சம் வாட்ச் பண்ணி செயலில் இறங்குங்க. ஒருவேளை சகுன சாஸ்திரம் நிமித்த சாஸ்திரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியல அப்படின்னா உங்களோட ஜோதிடர்கள்ட்ட இந்த மாதிரி நான் பார்த்தேன், இந்த சகுனம் எனக்கு திரும்பி வருது, இந்த கனவு எனக்கு திருப்பி வருது, இந்த வார்த்தைகளை நான் அடிக்கடி கேட்கிறேன், இதனால் பார்ப்போரிடமெல்லாம் ஒரே ரீதியாக சண்டை வருது, இந்த மாதிரி சண்டை வீட்டில் அடிக்கடி 1ஆம் தேதியான வருது, இல்லை ஒரு வெள்ளிக்கிழமை வருது, இல்லை ஒரு நல்ல நாள் பெரிய நாளான சண்டை வருது, எதற்காக வருதுன்னு தெரியல, 2 பேராலையும் அந்த சண்டையை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஜாதக பலன்களை பார்த்து உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டான பிணக்குகளை தீர்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா இது ஒரு பெரிய சண்டையாக முடிய பிரிவு உண்டாக வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது துலாம் ராசி நேயர்களே. அதே குடும்பத்தில் சில விஷயங்களில்
சேர்மானம் இருக்காது, சேவிங்ஸ் இருக்காது. ஸோ அந்த இடம்லாம் நீங்கள் கொஞ்சம் பயப்பட வேணாம். ஒரு 11 மாத காலகட்டங்கள் ஒரு மாதிரி நிலைமை கட்டுக்குள் அடங்குவதற்குரிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நம்ம எப்போவுமே வந்து இந்த கோச்சார பயிற்சியை அடுத்த கிரக பயிற்சியோடையும் கம்பேர் பண்ணி சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஆஃப்டர் குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்போது இந்த சனி இங்கே தான் இருக்க போகிறாரு. ஸோ அதோட சுழற்சி முறையிலையும் ஒரு பக்குவம் சொல்லும் பொழுது இன்னும் நல்லபடியான ரிசல்ட்டுகள் துலாம் ராசிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் இந்த கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் வந்து இந்த முதல் 2017 ஜனவரியிலேருந்து ஒரு செப்டம்பர் வரைக்கும் ஒரு கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிலைமை கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய ஜாஸ்தி இருக்குது. கவனம் தேவை. ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்கள், ராமநாமம் ஜெபியுங்கள், ஆஞ்சநேயரை ஜெபியுங்கள். அதே சமயம் வந்து துர்க்கைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கேது இருக்கிறதுனால, ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால துர்க்கைக்கு குங்குமம், தாளம்பு குங்குமம் அர்ச்சனை பண்ணி எலுமிச்சை விளக்கு சாட்டுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வந்து சேர்க்கும். அதுவும் இல்லாமல் ஒருவேளை பழைய பார்ட்னர் கட் பண்ணிட்டு போயிட்டா புதிதாக ஒருவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நிலைமையை நல்லா சாதிச்சுக்கோங்க. அதே சமயம் எதுவுமே புதுசை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள், பழசை வந்து கலட்டி விட ட்ரை பண்ணுங்கள். நன்றி நேயர்களே. இது வந்து லைஃப் பார்ட்னருக்கு சொல்ல நான் இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்பு, இந்த ஃபேமிலி சம்மந்தமான விஷயத்துக்கு வந்து ஒரு அட்வைசர் இருக்காங்க, அல்லது வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்களாம் அவங்கள புரிஞ்சுக்காமல் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா விட்டுட்டு போட்டுன்னு விட்டுட்டு புதுசாக வரக்கூடிய அந்த பார்ட்னர்ஷிப்பை, அந்த அட்வைசரை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நன்றி துலாம் ராசி நேயர்களே. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.